இங்கே வருங்க முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகிறேன். என்ன உருக்கு படிக்கிறது போயிடுவோம் வீட்டுக்குன்னு நினச்சேன். இதனால் ஞாபகம் வந்துருச்சு. முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போக மாட்டேங்க. இங்கிடு போ. என் தங்கச்சியில் எனி டைம் இப்படி முன்ன போட்டுக்கிட்டு இப்படியே திடுறாங்க. எப்படித்தான் திடுறான்னு இந்த இடம் கசகசன்னுதே நம்மளுக்கு பிடிக்குதுல. அடுப்போம் பின்னாடி வளர்த்தர முடியலாம். இங்கே வருங்க. அதாவது சொல்லலாமா? சொன்னால் சண்டை வந்தாலும் வருங்க. சீமாப்பட்ட ஒரு தடவை கேட்டுக்கட்டுமா? இல்லாட்டி சொல்லிவிட்ட அப்புறம் இதை சொல்லிவிட்டு அதை சொல்லிவிட்டு சண்டைக்கு வந்தாலும் வருவாரே. என்னத்தை பேச என்ன பிஞ்சிருங்க. மனசுக்குள்ளே இருக்கிறது பூரா பேசி போகணுன்றது ஆசையாக இருக்குது. பாதி இதை உங்கள்கிட்ட மறைச்சிக்கிட்டே பேசுவேன். நம்புவீங்களா? நெசமாவே பாதி இதை மறைச்சிடுவேன், பாதி இதை செஞ்சு விட்டுவேன், பாதி மேலே மறைச்சிடுவேன். ஏண்டுகளுக்கு சண்டை வந்துடும்ல. இப்போ கூட பாருங்களேன். சரி விடுங்க. இன்னும் சொல்லி சொல்லி பெரிய சண்டையாக்கு நல்லா இருக்கும். இப்போ எல்லாரும் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு சத்தம் போடுவார். அடி லூஸு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வாய் நிற்காதுங்க. சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சொல்லாமல் இருந்துக்கிடுவேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ள சொல்லி சரி என்ன கண்டுக்கிற வர லாங்குவேடியே பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆனாலும் சொல்ல முடியாதுங்க. சொந்த வந்தோம் இங்கே வருங்க. நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ போங்க. எங்கள் சொந்தம் வந்தால் ஒருத்த விடுறதில்லை. சொந்தம் வந்தோம்னா என்னன்றியே சின்னத்தா பெரியத்தா, சின்னத்த மக்க பெரியத்த மக்க, பெரியத்தாவுக்கு பெரியத்த மக்க, பெரியப்ப மக்க பெரியம்மா மக்க அப்படி இருப்பாங்க பாருங்க. நாத்தனாவுக்கு நாத்தனா, நாத்தனா நாத்தனாவுக்கு நாத்தனா, நாத்தனாவோட கூட பிறந்தவங்க, நாத்தனா வாக்கப்பட்டு போனவங்க அப்படி இருப்பாங்கல்ல. கும்முன்னு சொந்தம். நாத்தனா இன்னொரு நாத்தனா, அந்த நாத்தனா குடும்பம், அது மக வாக்கப்பட்டு போன குடும்பம் அப்படின்னு ஏத்தே என் கதையத்தே பார்க்குறாங்க. என் கதையை ஒன்று விடாமல் பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறல இல்லையா? என் சொந்தம் வந்தால் விடாமல் பார்க்குது. ஏய் என்ன சொல்லியிருக்கான்னு ஒருத்தர் சீமா பார்க்க போகிற அடிச்சுறாங்க. அடே சீமா எங்கள் கதை மாதிரியே வந்திருக்கு அந்த கதை. அந்த கேதம் ஐயோ மறுபடியும் எடுக்கிறேனே சண்டால சிரிக்கி நான் என்ன செய்ய? மறுபடியும் எடுத்து சொல்லி மறுபடியும் சண்டையை கலத்தை உண்டாக்க போகிறேன். வேணாமத்தே விடுங்க. அப்படித்தான் இருக்காகத்தே சொந்தம் வந்தோம். என்னத்தை சொல்கிறீங்க? அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு நான் பாட்டுக்கு பேசினேன். எங்கள் சீமா அப்போ வஞ்சாருன்னு வச்சுங்க கொஞ்ச நேரத்துக்கும். சரிப்பா இன்னும் பேசலை போய் இன்னும் பேசலை அப்படின்ட்டு குசியாயிடுவேன். ரொம்ப நேரம்லாம் முறைச்சிக்கிட்டு துறைச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. கொஞ்சம் நேரம் தான். எம்புட்டு தூரத்துக்கு கோவம் வருதோ அம்புட்டு தூரத்துக்கு கோவம் சரியாயிரும். ஏன்டே தெரியாது, காணாமல் போயிடும். அந்த எண்ணெயை விட்டுட்டே காணாமல் போயிடும். அப்படி இருக்கு பார்த்துக்கங்க. சீமா அப்போ போட்டுக்கிட்டே இருந்தார் சங்கிலியை. இதுக்கு அழகர் கோயில் போட்டு விட்டோம். இல்லை நாங்கள் கடாவட்டையில் போட்டு விட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல. அதோட கலட்ட மாட்டேன்ட்டாரு. என்ன சீமாப்பா ஒரே இதை போட்டுக்கிட்டே கலட்ட மாட்டேன்ட்டே எனக்கு கொடுங்க. இப்படி கழுத்து ஓட்டி இப்படி தான் அழகாக இருக்கா அப்படின்னே. எனக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டாரு. வேலைகளே இருக்குன்னு விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆமாம் அது எடுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஆனால் அவருக்கு தான் எடுத்தது. நான் போட்டு கொடுத்துட்றேன். எப்படி எடுத்தீங்களா பாவா அவருக்கு வேறு ஒன்று எடுத்து கொடுத்துருவேன். இது நல்லா கழுத்து ஓட்ட கிடக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த பெரிய செயின் போடாட்ட கூட இது நல்லாயிருக்கும். என்ன இதில் என்ன நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஒட்டி கேட்டேன். அது இன்னும் குழந்தை செயினத்தை கொடுக்கணுட்டாரு. சரி வேணாம் மனசு பெரிய மனுஷன் செயினை கொடுக்கணும் வாங்கிட்டு. சரித்தே சொல்லக்கூடாதுன்னு சொன்னது கொஞ்சம் சொல்லக்கூடாது. சொந்தக்கார ஊரா ஓட்டு பார்த்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன வீவஸ் போகுதா? எம்பிட்டு பேர் பார்க்குறாங்க, எம்பிட்டு கமாண்டு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. இதை எதை பார்த்துக்கிட்டு கிடக்குது பார்த்தீங்களா? சரி பார்த்துட்டு போகிறோம். நம்மளுக்கு என்ன நடக்காத சொன்னாதே நம்ம பயப்படும். தாடி இப்படி இட்டுக்கிட்டு சொல்லியிருக்கா என்னண்டு கேடு அப்படின்ட்டா ஏன்டி இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டால் நம்ம தாடி இப்படி சொன்னது தப்புல நடந்து சொன்னதுனால என்ன ஒருத்த மனசை கஷ்டப்படுத்தலாமா? அப்போ மட்டும் ஒருத்தர் கேட்குறாங்க. அது மட்டும் தப்பு இல்லையா? அது ஊர் வழக்கமாத்தா? ஊர் வழக்கமா அப்படி கேட்குறது வந்து ஊர் வழக்கமா? என்ன ஊர் வழக்கம்? ஊர் வழக்கத்தை மாற்றுங்க. என்னென்னமோ மாறிக்கிட்டு போகுது நாட்டில், உலகத்தில் எதோ மாறிக்கிட்டு போகுது. இன்னென்ன ஊர் வழக்கம் உலக வழக்கம். பாவம்ல அவளுக்கு எம்பது மன வேதனையாக இருந்திருக்கும். அந்த வீடியோ போடவும் அவள் சந்தோஷப்பட்டுக்கிட்டப்போ ஊர் உலகத்துக்கு சொல்லிட்டே கண்டு. அப்புறம் என்னடி நீ அழுகு முதல்ல நினச்சிட்டடி சொல்லிடணும் முடியும் அப்படின்ட்டு. ஐயோ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அந்த கதையை கிட்ட வந்துட்டேன். போங்க இன்னும் பேச முடியாது. நான் விட்ட புறன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். யாரது இஞ்சி வர்றா எட்டி பார்த்துட்டு ஓடுறத? சர்மா அஞ்சு பார்த்தா மாடியில் வந்து ஒத்தையை வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இருட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே மண்டையை மட்டும் கட்டினா பயமாக இருக்காதா? ஆறுப்பா அது சீமாப்பா இங்கே வர்றா விளையாடாதீங்க.
மண்டையை மட்டும் தெரிஞ்சுட்டா மண்டை மட்டும் கண்ணை கரையிருந்து எட்டிக்கிட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒருத்தருமே தர சிமாப்பா ஏங்க ஏங்க இது என்னடா கொடுமை. இருங்க வரேன். என்னது அது ஏங்க பேசிக்கிறதுக்கே மண்டை எட்டி பார்த்துச்சுங்க. ஆறுன்னு போய் பார்க்குற ஒருத்தருமே காணா. வீடு வரைக்கும் போயிட்டு காணா. அவர் அங்கே உட்காந்துருக்காரு. அப்படி யாராக இருக்கும்? ஒரு வேளை எட்டி பார்த்து குடுக்குன்னு ஓடி போயிட்டாரோ. இப்படி பண்ணலாமா? சரி விடுங்க. அப்போ நான் வர சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி போயிட்டு வரேன். என்ன ஒன்றுமே சொல்ல வீடியோ எடுக்கும். இப்போ புத்தனப்பில் போயிட்டார் இருக்கு. வீடியோவில் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா மாடிக்கு போனவங்கள ஆளை கலந்து வந்திருப்பாரு. இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெளியில் வாசப்பட்டில் உட்காந்துருக்காரா. இங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போய் அப்படி உட்காந்துடலாமா? அதுக்குள்ளே உட்காந்துட்டாரு. என்னது தெரியல. முருகா காப்பாற்றுங்க முருகா. ஏதாச்சும் பயமாக கிடக்கு. நான் மட்டும் கொஞ்சம் இருங்க கும்மி இருட்டுங்க. கருங்கும்மு இருட்டு பக்கத்து மாடி. அதெல்லாம் தாண்டி நான் போயிட்டு வரத்தே. எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் மண்டை எட்டி பக்கத்தில் கதை சொல்ல வேணாம் வாடி அப்படின்றது. அந்தவர்களே அங்கே உட்காந்துருக்காரு சீமாப்பா. சீமாப்பா ஏங்க இங்கேருந்து கூப்பிட்டா மட்டும் காதே கேட்காது. அங்கேருந்து கூப்பிட்டா பலார்னு கேட்காது. என்னது தெரியல. ஏத்தே லைக் போடுங்க தே. நான் போய் நான் தடி நான் சாப்பிட்டு தூங்குறேன். லைக் போடுங்க தே. ஒரே சட்டையை தைச்சி வச்சுக்கிட்டு எல்லா சேலைக்கும் கெட்டுவேன் மக்களே. அந்த சேலைக்கு ஏற்ற சட்டை தைக்கவே மாட்டேன் எந்த காலத்துலையும். சேலை சூப்பராக இருக்குது. டச்சிங் என்ன டிச்சிங்கா ஜாக்கெட்டு டிச்சிங்கு நல்லா இருக்குன்றதுக்கில்ல. இங்கே வருங்க பூரா லேடிஸ் தான் பார்ப்பேன். அதனால் சொல்கிறீங்க இருங்க. டிச்சிங்கு நல்லா இருக்குன்றதை விட ஒருத்தருக்கும் ஒரு உடம்பு பாவனை இருக்கும். உடம்பு இது இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது என்ன சொல்லுவாங்க சைஸா இல்லையே. அதாவது நம்ம உடம்பு இது வந்து ஸ்டிச்சிங் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு முதுகு பகுதி வந்து இந்த பக்கம் சதையாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு தூக்கிக்கிட்டு 2 பக்கம் இப்படி சதை தூக்கிக்கிட்டு இருக்கும். இந்த கழுத்து வரைக்கும் இப்படி சதை இருக்கும் பார்த்துருக்கேன். அப்புறம் இங்கே பின்னாடி வந்து நிறைய இடுப்பு சதை இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி தைச்சி சட்டையை வந்து கம்ஃபர்டபுளாக தைச்சி போட்டாலும் அது டிச்சுன்னு அப்படியே எப்படி சொல்கிறது கச்சுன்னு போய் உட்காராது. உடம்பு வந்து ஒரே சமமாக ஒரு மாதிரி முழுங்கினாப்புல இருந்துச்சுன்னா அதில் போய்